இன்னைக்கு நாங்க டிஃப்ரெண்டான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிறேன். ஒரு அளவுக்கு மீடியம் பீசஸா கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வேக வைக்க போறேன். இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இப்போ இது வெந்தாச்சு. சிக்கனை வேறையாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீரை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சு கொள்ளலாம். சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணீரை நாங்கள் லாஸ்ட்டில் கறியில் சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக வேக வைத்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக மேல் பகுதி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை எல்லா சைடுமே மாற்றி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமாக இதை வேறையாக ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 ரம்ப இலை சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை 1 கொத்து சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இதை நாங்கள் வதக்கி கொள்ள போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வரும் வரைக்கும் வதக்கினாலே போதும். இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நாங்கள் 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வதக்கி கொள்ளலாம். அந்த மசாலாவினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். அதுக்கப்புறமாக மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் வேக வைக்க வேணும். இப்போ நல்லாவே இது மசிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் நாங்கள் முன்னாடியே சிக்கன் வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த தண்ணீரை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணீர் சேர்த்தா தான் குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே கொதிக்க விடலாம். இதை நீங்கள் இடைக்கடை கிளறி விட்டு கொள்ள வேணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையுமே கலந்து விட்டு கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். நான் இதில் லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்து கொள்ளலாம். மிளகு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த டைம்லேயே நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவியாக வேணுமென்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான், இடியப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.